ஹே காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல நினைச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே விஜயாவோட டான்ஸ் தான் காமிப்பாங்க. விஜய் நல்லா டான்ஸ் ஆடிருப்பாங்க. மனோஜ் போயிட்டு சொல்லுவான், ரோஹிணி இங்கே பத்தியா அம்மா சூப்பராக ஆடுறாங்கல்ல சொல்லிட்டு. ஆமா அத்தை நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, அங்கே இருக்கிறவங்களும் எங்களுக்கே ஆடணும் போல இருக்கு, அவ்வளோ அழகாக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாமே மீனா மட்டுமே டல்லாவே இருப்பா. ஏன் இவ மட்டும் டல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டு கேட்பாங்க, என்ன மீனா ஏன் டல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப முத்து போயிட்டு சொல்லுவான், இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தோம் பாட்டி, அவர் வந்து பைத்தியம் மாதிரி இருந்தாரு, அவர் சொன்னதுலேருந்து மீனா ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே யாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே முத்து வந்து சொல்லுவான். சொன்ன உடனே பாட்டிக்கு ஷாக் ஆயிடும். அவனா வந்து பேசினா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து எல்லார்கிட்டயும் எல்லாம் பேச மாட்டான், அவனுக்கு யாருக்கிட்ட பேசணும்னு தோணுதோ அவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவான், அவன் சித்தர் வாக்கு மாதிரி, அவன் என்ன சொன்னாலுமே நடக்குது. அதே மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கு சொன்னா குழந்தை தாலியே ஏறல, அந்த பொண்ணுக்கு சொன்னா அதே மாதிரி தாலி கட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு இவனை பத்தின இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பனா சித்தர் மாதிரியே கேட்டோன்னே ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான், ஆனா அவன் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான், அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் சாப்பிடுவான் சொல்லிட்டு இவனை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோடனே வீட்டுல எல்லாருக்கும் ஷாக் ஆயிடும். அவன் தான் பாட்டி, அவர் தான் வந்து நீங்க இங்க இருக்காதீங்க போயிடுங்கன்னு சொன்னோடனே பாட்டிக்கு ஒன்றும் புரியாது. ஏன் உங்களை போங்கன்னு சொன்னா சொல்லிட்டு பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். சரி சரி விடுங்க, இப்படியா இருந்தாலும் கோயிலுக்கு சாமிக்கு பண்றது தானே வந்திருக்கீங்க, எல்லாம் சரியாயிடும், எல்லாரும் போய் படுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நைட்டு பேசினு இருப்பாங்க. திடீர்னு வீட்டு டோர்ல வந்து கல் எடுத்து வீசுற சத்தம் கேட்டோன்னே மனோஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த சித்தர் அங்க நின்னுட்டு இருப்பாரு. நீ தான் கல் எடுத்துருச்சியா, உனக்கு என்ன தைரியம்னு சொல்லிட்டு மனோஜ் போய் கேட்பான். உடனே வீட்டுல இருந்த எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாரும் வந்தோடனே எல்லாரையும் பார்ப்பான். பார்த்தோன்னே முத்து வந்து பாட்டி இவர்தான், இவன் தான் அங்கே கோயிலில் பார்த்தது சொன்னோன்னே ஒருத்தவங்களையா பார்ப்பான். பார்த்துட்டு கரெக்டாக வந்து மீனாவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் நடுவில் வந்து மனோஜ் வந்து நின்னோடனே மனோஜை பார்த்து பயங்கரமாக நக்கலாக சிரிப்பான். மனோஜை சிரிச்ச உடனே அதுக்கப்புறமாட்டா விஜயா பார்ப்பான். விஜயா பார்த்தோன்னே விஜயா பார்த்தும் நக்கலாக சிரிப்பான். அதுக்கப்புறம் அண்ணாமலையை பார்ப்பான். அண்ணாமலையை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிரும். அண்ணாமலை வந்து அம்மா இவனுக்கு பசிக்குது போல சாப்பாடு போடுங்கன்னு அண்ணாமலையை பார்த்துட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவான். அழுவான். ஏன் அழுவுறா, ஏன்பா அழுவுறன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டான். திடீர்னு வந்து ரோஹிணியை பார்த்து முறைப்பான். மறைச்சிட்டு அப்புறமேட்டா மீனாவை சொல்லுவான், உன்னை நான் போதானே சொன்னேன், நீ இன்னும் போலியா அது சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லுவான், நீ அவளை கூட்டிட்டு கிளம்பிடு, இங்க இருக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போன உடனே இவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியாது, ஏன் இந்த மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லுவான், அவர் தான் மென்டலா இதுவா இருக்காரு தெரியுதுல, அதனால சொல்லியிருக்காரு, அவ பேசுறதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா பயங்கர ஷாக்லேயே இருப்பா. மனோஜ் கேட்பா, அவர் ஏன் உன்னை பார்த்து முறைச்சாருன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன தெரியும், உன்னை பார்த்து கூட தான் சிரிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்லுவான். முன்னாடியே வந்து மனோஜ் வந்து ஏன் என்னை பார்த்து சிரிச்சாரு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்ட உடனே, நீ ஒரு இளிச்சவாயின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காரு, அதனால சிரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, ஏன் அம்மாவை பார்த்து சிரிச்சு இந்த இளிச்சவாயினை போய் பெத்து போட்டிருக்கீங்களேன்னு அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணுவான். அதோட எல்லாரும் போயிடுவாங்க. காலையிலே வந்து தீபாவளிக்கு எல்லாம் குளிச்சு அழகா ரெடி ஆயிட்டு எல்லாரும் பட்டாசுலாம் கொளுத்துவாங்க. ரோஹிணி மட்டுமே அதே திங்கிங்லேயே இருப்பா. அங்க பார்த்தாக்கா அவங்க வீட்டுல வந்து கோயில்ல வந்து வேற ஒரு கோயில்ல தான் இது திதி பண்றதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கோயில் வந்து இன்னைக்கு திறக்க மாட்டாங்க, அங்க ஒரு டெத் ஆயிடுச்சு, அதனால அந்த கோயில் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்ப இவங்களுமே இந்த ஃபேமிலி எங்க போதோ முத்து ஃபேமிலி போற அதே கோயிலுக்கு திதி பண்றதுக்கு வராங்க. இதை இன்ஃபார்ம் பண்ணவும் முடியல ரோகிணிக்கு. ரோகிணி எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பும்போது ரோகிணிக்கு கால் தடுக்குது, தலையில இடிச்சிக்கிறா, ஃபுல்லா இது பண்றா. எல்லாரும் கேக்குறாங்க, என்னாச்சு ரோகிணி, ஏன் இன்னைக்கு இவ்வளவு தடுமாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைடு அதே கோயில்ல குளத்துக்கிட்ட வந்து திதிக்கு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ரோகிணி கால் பண்றாங்க, ரோகிணி ரீச் ஆகவே இல்லை. கடைசியா ரோகிணி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாட்டி வந்து எல்லாருக்கிட்டையும் சென்டிமெண்ட்டாக பேசினிருக்காங்க, நான் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க வருவீங்க, நான் இல்லைனாக்கா நீங்க யார் இந்த ஊர் பக்கம் வர போறீங்கன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு வந்து மீனா போயிட்டு குளத்துல தண்ணி எடுக்க போகும்போது பார்த்து மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு இதில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.